வணக்கம் நண்பர்களே. தினசரி கரண்ட் அஃபயர்ஸ், யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கான முக்கிய தகவல்களை தமிழில் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். இன்று நாம் பார்க்கப் போகும் முக்கிய தலைப்பு RCS-உடான் திட்டம். இந்த திட்டம் என்றால் என்ன? ஏன் இது இந்தியாவின் விமானப் போக்குவரத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். RCS என்பது ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ஊடான் என்பது உடே தேஷ் கா ஆம் நாக்ரிக் என்பதன் சுருக்கமாகும். இந்த திட்டம் 2016ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் சிறிய நகரங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளை விமான சேவையுடன் இணைத்து சாதாரண மக்களும் குறைந்த செலவில் விமானத்தில் பயணம் செய்யும் வாய்ப்பை உருவாக்குவதாகும். 2026ஆம் ஆண்டில் மத்திய அரசு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த புதிய கட்டத்திலே சுமார் 28,840 கோடி ரூபாய் முதலீட்டில் 100 புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 நவீன ஹெலிபேட்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் பிராந்திய விமான இணைப்பு மேலும் விரிவடையும். LPG-யில் முக்கியமாக 2 எரிவாயுக்கள் உள்ளன. அவை ப்ராபேன் C3H8 மற்றும் புட்டேன் C4H10. இந்த இரண்டின் கலவையே LPG ஆகும். இதில் சிறிய அளவில் ஐசோபுட்டேன், ப்ராப்லீன் மற்றும் புட்டிலீன் போன்ற பிற ஹைட்ரோகார்பன்களும் இருக்கலாம். ஆனால் அவற்றின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். இயற்கையாக LPG-க்கு மணம் கிடையாது. எனவே கசிவு ஏற்பட்டால் உடனடியாக கண்டறிய எத்தில் மெர்காப்டேன் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது. அதுவே LPG-க்கு தனித்துவமான வாசனையை அளிக்கிறது. ஜெட் ஃபியூவல் எனப்படும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ATF விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் முழு விவரங்களை பார்க்கலாம். ஆகஸ்ட் 1 முதல் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ATF விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ATF விலை குறைக்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் மீண்டும் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ATF என்பது கெரோசின் அடிப்படையிலான விமான எரிபொருள். இதன் முக்கிய கூறுகள் பாராஃபின்ஸ், நஃப்தீன்ஸ், ஆரோமேட்டிக்ஸ் மற்றும் சிறிய அளவிலான ஆடிட்டிவ்ஸ் ஆகும். நெக்ஸ்ட், முல்லை பெரியாறு அணை தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் ஏன் உள்ளது? அதற்கு காரணம் ஒரு வரலாற்றுச் சிறப்பு மிக்க லீஸ் அக்ரிமெண்ட். முல்லை பெரியாறு அணை கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் பெரியாறு ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. இந்த அணை 1887 முதல் 1895 வரை பிரிட்டிஷ் பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிகுக் தலைமையில் கட்டப்பட்டது. அணை கேரளாவில் இருந்தாலும் அதன் நீர் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு பாசனம் மற்றும் குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. முல்லை பெரியாறு அணையின் 999 ஆண்டு குத்தகை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? 1886ஆம் ஆண்டு அக்டோபர் 29 அன்று. அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவின் மதராஸ் அரசுக்கும் இடையே 999 ஆண்டுகளுக்கான குத்தகை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் பெரியாறு நீரை தமிழ்நாட்டின் வறண்ட பகுதிகளுக்கு திருப்பி பாசன வசதி ஏற்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. நன்றி.